தமிழகத்துல ஏனைய சமுதாயம் இருந்த போதிலும் முத்திரைய சமுதாயத்துக்குன்னு தனி பெருமைகள் உண்டு. அரசாண்ட சூரியக்குள்ள சத்திரிய வம்சம் தான் சிவன் மேல் கொண்ட தன் அன்பினால தன் கண்ணையே அர்ப்பணித்த வேடர் கண்ணப்பர் குலமும் நாங்கதான். மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களை அஸ்தவித்திர ஆயுதத்தை பயன்படுத்தி ஓட ஓட விரட்டிய வேட்டுவ குலத்தவன் ஏகலைவன் பரம்பரையில் நாங்கதான். முல்லைக்கு தேர் கொடுத்த கோடை வள்ளல் பாரி முத்திரையர் பரம்பரையில் நாங்கதான். தன்மானத்தை இழக்காத மணிநீதி சோழனும் நாங்கதான். தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனும் எங்க முத்திரையர் வம்சம் தான். பெண் கொடுத்து பெண் எடுத்த கல்லணை கட்டிய பெருவேந்தன் கரிகால சோழனும் எங்க முத்திரை வம்சம் தான். 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாரும் எங்க இனம்தான். தன் கணவனை கள்ளன் என மதுரை ஆண்ட பாண்டிய மன்னனை பொய்யான தீர்ப்புக்கு முடிவு கட்டி மதுரையை எரித்து சாம்பலாக்கிய கற்புக்கரசி கண்ணகி அரையரும் எங்க வம்சம்தான். கொல்லிமலை ஆண்ட கடையலு வள்ளலே ஒருவரான கொங்கு நாட்டின் மன்னர் வல்வில் ஓரியும் எங்க முத்திரை வம்சம்தான். தமிழ் நாவல்களை இயற்றிய வால்மீகி கம்பரும் எங்க முத்திரை இனம்தான். வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய பழு வேட்டையாரும் எங்க முத்திரை இனம்தான். மெய்கிருத்திய தமிழ் உருவாக்கிய தமிழ்வேந்தன் கல்வன் அரையன் பெருவேந்தன் சிற்றரசர் மாமன்னர் பேரரசர் என பெயர் பெற்ற கிபி 8ஆம் நூற்றாண்டில் தஞ்சமன்னைய மக்களை ஆண்ட பேரரசு பெரும்பிடுகு முத்திரையரும் நாங்கதான். இப்படி தமிழகத்துல வியக்கக்கூடிய ஒரே அரசாண்ட என்னன்னு சொன்னா அது எங்க முத்திரையர் வம்சம் தான். இதே போல எங்க முத்திரையர் சமுதாயத்துக்கு 29 உட்பிரிவு இருக்கு. அதுல சில பட்டங்கள் அம்பலக்காரர், சேர்வை, வளையர், முத்திரைய நாயக்கர், முத்திரைய மூப்பர், வேட்டுவ கவுண்டர், ஊரளி கவுண்டர், அரையர் என பட்டங்கள் என் சமுதாயத்துக்கு இருக்கு. சுய சிந்தனையை பயன்படுத்தி முத்திரையர் புகழை இவ்வுலகிற்கு விளக்க செய்து கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார, இன ஒற்றுமை இவற்றை ஒன்றிணைத்தும் முத்திரையர் இனம் என்று உறக்க சொல்வோம்.